இப்போ காசாவினுடைய நிலைமை காசாவினுடைய நிலைமை இன்னைக்கும் அந்த மக்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மருந்துகள் இல்லை. உள்ள ரஃபா பார்டர் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. பக்கத்தில் கரேம் அபு ஷலேம் பார்டரும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஈஜிப்டில் இருந்து தரை வழியாக எந்த உணவுகளும் மருந்துகளும் உள்ளே போக முடியாது. கடல் வழியாக அவங்க கடற்படையை வச்சு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய கடல் வழியாகவும் யாரும் எதுவும் கொண்டு போக முடியாது. வான் வழியாக போட முடியும், எந்த நாடும் போடாமல் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள யுத்தத்தை பொறுத்தவரையில் நேற்று நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று வியாழக்கிழமை நார்த்து காசாவிலேயே வடக்கு காசாவில் 3 மெர்காவா டேங்குகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அழிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் கான் யூனிஸில் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே அட்டாக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அப்படி அட்டாக் நடக்கிற போது பொதுமக்கள் மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேல் நிறுத்தாமல் நேற்று மட்டுமே 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எனவே காசாவுக்குள்ள சண்டை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓரளவுக்கு அந்த பழைய அளவுல உச்சகட்டமாக அடிச்சுக்கிட்டு தான்ல அந்த தாக்குதல்கள் இப்பொழுது இல்லை. இந்த 80 பேர் கொல்லப்பட்டது எங்கன்னு கேட்டால் உணவு எடுக்க போனவங்களை ஷூட் பண்ணுறான், அதில் கொல்லப்படுறாங்க. ஆனால் அது கண்டு காணாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை கிடையாது. பாலஸ்தீன அதிகார சபையும் பாலஸ்தீன மக்களும் ஐநாவில் இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஈரானுடைய பிரச்சனை வந்ததுனால அது மறக்கடிக்கப்பட்டோம்ன்ற அர்த்தம் இல்லை. ஈரான் வந்ததே அவங்களுக்காக தான். அதனால இதுக்கு ஒரு முடிவு வரக்கலாம், அதுக்கு ஒரு முடிவு வரும். இனியும் கை வைக்கிறதுக்கு யோசிப்பான்ல, நம்ம கை வச்சு ஈரானாவது நமக்கு வந்துருவான் நமக்கு எதிராக இப்படி யோசிக்கிற அளவுக்கு ஒரு அடி விழுந்ததுன்னு சொன்னா காசா மக்களுக்கான ஒரு தீர்வாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த காசா விவகாரம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எந்த நிலைமையில் இருக்கு? இல்லை, பேச்சுவார்த்தைன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு மாநாடு அமெரிக்காவில் நடக்க இருந்தது. பிரான்ஸு பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் என்று அறிவிச்சிருந்தாங்க. சவுதி அரேபியாவும் சேர்ந்து நடத்த இருந்த ஒரு மாநாடு. மாநாட்டை கூட்டினது பிரான்ஸு, சவுதியும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த மாநாடு நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா இந்த ஈரான் வார் இடையில வந்ததுனால அந்த மாநாடு தள்ளி போயிருக்குது. ஆனால் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து தான் தீர்வோம் அப்படிங்கிறாங்க. அவர் அங்கீகரிச்சுட்டாருன்னா என்ன ஆகும்னு கேட்டால் இந்த ஐநாவில் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய 5 நாடுகளில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த நாடுகள் 3ஆக கூடிரும். சீனா அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ரஷ்யா அங்கீகரிச்சிருக்கிறாங்க, பிளஸ் இவங்களும் அங்கீகரிச்சிட்டாங்கன்னா 3 ஆகிரும் பிரான்ஸு. அதுக்கப்புறம் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான் அங்கீகரிக்க வேண்டியிருக்கும். அப்போ பிரித்தானியாவையும் இழுத்துக்கிட்டே தான் மெக்ரான் வந்தால் வருவார். இந்த ஓர் உக்ரமாக போய் இஸ்ரேல் தோல்வி அடைகிற நிலை ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியே இல்லை, டபுள் ஸ்டேட் தான் கொடுக்கணும்ன்றுவாங்க. இதில் நடக்கக்கூடிய நலவு அதான். ஈரான் ஜெயிச்சிருச்சுண்டா இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகும்னு சொன்னால் வேறு வழி இல்லை. இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், காசா பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்கி விட்டுருவோம். இல்லைன்னா இந்த சண்டை டெய்லி நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டி வரும். ஏன்னா ஈரான் இப்படி அடிப்பான்னு நினைக்கல, ஈரானையும் அடக்கத்தான் நினைச்சாங்க. அடங்கி எல்லா நாடும் இது நம்ம சாதாரணமாக கடந்து போகும்னு நினைக்கவும் முடியாது. பிரான்ஸை சப்போர்ட் பண்ணுவான், ஜெர்மன் சப்போர்ட் பண்ணுவான், எல்லா நாடும் சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு. ஏன்னா ஈரானை விடக்கூடாதுங்க. அதையும் மீறி ஈரான் ஜெயிச்சாங்கன்னா பழைய பாரசீகம் திரும்ப வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக கொடுக்க வேண்டி வரும். இதில் இன்னொன்றே புரிஞ்சுக்கிறேன்னா, இது பார்த்தீங்களா மறுமை வரைக்குமே காசா இப்படி தான் இருக்கும்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எங்கேயுமே குர்ஆனில் ஹதீஸில் கிடையாது. பாலஸ்தீனம் மறுமை வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். அப்படி இருந்தால் பாலஸ்தீன விடுதலை போராளிகளே சண்டைக்கு வர மாட்டாங்க. மறுமை வரைக்கும் சண்டை நடக்கும்டா, அப்போ எதுக்கு நம்ம சண்டை பிடிச்சிக்கிட்டு நம்மளோட வேலையை பார்ப்போம் என்று இருந்துருவாங்க. அந்த எண்ணப்பாடுகள் எல்லாம் பிழையானது. இதில் பல மாற்றங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஈரானுடைய இந்த முனைப்பு வந்து ஒரு திருப்பத்துக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அப்படி நடக்கணும்னு தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மாறி நடந்தால் அது அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான்னு அர்த்தமாக போயிடும்.